நாளெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைக்கு சர்வதேச அரசியல் ஆரம்பித்து குறிப்பாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசியல் கலகலக்கிறது. பங்களாதேஷில் நம்ம பார்க்குறோம், அங்கே ஒரு பெரும் கிளர்ச்சி, மாணவர்களுடைய போராட்டம், அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் அளவுக்கு வெடித்து அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஷேக் ஹசீனா தன் சொந்த நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அவங்க இந்தியாவில் தான் இப்போது தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, திரிபுராவுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே அவ்வளவு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி எல்லாம், பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக வலுவிழந்து அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அவங்க பல உள்நாட்டு பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. இப்போது இலங்கையிலும் ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் பங்களாதேஷ்லையும் இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல முக்கிய நாடுகளில் இது போன்ற ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகளில் இந்தியா பாதிக்கப்படுமா, நம்ம அடுத்து என்ன செய்யணும், நாம் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இதனால எழுந்திருக்கிறது. இது பற்றி விவாதிக்கலாம். இன்னொரு பக்கம் ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் ஒரு பெரிய போர் மூலமா அப்படிங்கிற பதட்டம் உலகத்திலேயே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியன் சப்கான்டினென்ட்ல இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரியான ஒரு நிலை நிலவுகிறது. இதை இந்தியா எப்படி சமாளிக்கும், என்ன செய்ய வேண்டும் அடுத்து அப்படி உள்ளிட்ட நிறைய விஷயங்களை பேச போகின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் தமுகவின் சார்பில் ப்ரொஃபசர் ஹாஜா கனி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். ஓய்வு பெற்ற டிஜிபி திரு ரவி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு திரு பொன்ராஜ் அவர்களும் இணைய இருக்கின்றார். திரு ரவி அவர்கள்ட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன் சார், இஃப் யூ ஆர் அவைலபிள். முதல்ல நிறைய பேருக்கு நம்ம ஷேக் ஹசீனா பற்றி பேசுகிறோம், இன்னைக்கு பெரிய கிளர்ச்சி பார்த்தோம், முஜிபுர் ரஹ்மானோட சிலை மேலே ஏறி மாணவர்கள் நிற்கிறாங்க, பெரிய போராட்டம் பண்ணுறாங்க, இந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். பட் இதெல்லாம் ஏன் நடக்குது, பங்களாதேஷில் என்ன நடக்குது அப்படிங்கிற வரலாறோ இல்லை இதுக்கான காரணங்களோ நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. முதல்ல அதை பற்றி நேயர்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நம்மளுடைய விவாதத்துக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ 1971 ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷ் இப்போ சுதந்திர பங்களாதேஷாக மாறியது. அப்போ ஜெயில இருந்த முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆகிறார். 4 வருஷம் ஆட்சிக்கு பின்னாடி முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்படுகிறார். அது மட்டும் இல்ல, அவரை சார்ந்த அத்தனை பேரையும் கொண்டுறாங்க. ஆனா அதுல தப்பிச்சது ஷேக் ஹசீனா, அவங்களுடைய தங்கச்சி. அவங்க 2 பேருமே வெளிநாட்டில் இருந்ததுனால 2 பேரும் உயிர் பிழைத்தார்கள். அப்புறம் இந்தியாவுல தஞ்சை அடைஞ்சிட்டாங்க ஷேக் ஹசீனா. கிட்டத்தட்ட 6 வருஷம். அவங்க முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் இல்லையா, ஷேக் ஹசீனா இஸ் ஹிஸ் டாட்டர். எஸ், மகள். 6 வருஷம் நம்ம இந்தியால தஞ்சம் அடைந்திருந்தார்கள். அதுக்கு பின்னாடி பங்களாதேஷ் போயிடுறாங்க. அங்க ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் காமான பின்னாடி 1996 இவர்களுடைய கட்சி அவாமி லீக். இந்த அவாமி லீக் முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்த கட்சி. அதனுடைய கட்சி தலைவியாகி 15 வருட போராட்டங்களுக்கு பின்பு இவர் அந்த பங்களாதேஷனுடைய அதிபராக வருகிறார். அப்புறம் 5 வருஷத்துக்கு பின்னாடி 96 2001 வரல ஆட்சிக்கு பின்பு இப்ப இருக்கிற பிஎன்பி தான் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிங்கிற எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சியினுடைய தலைவி, அது ஒரு பெண் தான், ஷேக் ஹலிதா ஜியா. அவங்க வெற்றி பெறாங்க. அதற்கு பின்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் ராணுவ ஆட்சி வருகிறது. அதுலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே, ஜெனரல் எர்ஷாத் இருந்தாரு. அப்புறம் 2009 மீண்டும் இந்த ஷேக் ஹசீனா ஆட்சியை பிடிக்கிறாங்க. 2009 ஆட்சியை பிடித்தவர்கள் இன்று வரை ஆட்சியில இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஆர்மி 45 நிமிஷத்துக்குள்ள நீங்க பதவி விலகல அப்படின்னா வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன உடனே இவங்க பதவி விலகி ஹெலிகாப்டர்ல ஏறி, மிலிட்டரி ஹெலிகாப்டர்ல ஏறி நம்ம மிசோரத்தில் உள்ள அகர்தலாவுக்கு அங்கிருந்து லண்டன் போனதாக தகவல். இது ஏன் இந்த மாதிரி வந்துச்சு? இந்த வருஷம் ஜனவரி மாசம் தான் இந்த அவாமி லீக் பார்ட்டி வெற்றி பெற்று மீண்டும் ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்படி தொடர்ந்து 20 வருஷங்கள்ல அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு புதிய ஒரு ஜாப் கோட்டா கொண்டு வராங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இது மாதிரி அங்க இருக்கிற சிவில் சர்வீஸ்ல ஒரு கோட்டா. அது என்னன்னா 1971 போர்ல பங்கு பெற்ற வீரர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பங்கள், உறவினர்கள், இவர்களுக்கு ஒரு கோட்டா. இத மாணவர்கள் எதிர்த்தனர். அது மட்டும் இல்ல, இந்த பிஎன்பிங்கிற
பங்களாதேஷினுடைய எதிர்க்கட்சிகளும் இதை வந்து எதிர்த்தன. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மாணவர்கள் இதுல பங்கேற்றாங்க. கடந்த ஜூலை மாசம் வந்து போராட்டம் மிக தீவிரமடைந்தது. அதுல கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் கொஞ்ச நாள் அடங்கி இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்ல என்னாச்சுன்னா, ஷேக் ஹசீனா வந்து இந்த வன்முறைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்வச்சாங்க. ஆனா வந்து ஷேக் ஹசீனா சொல்லிட்டாங்க, நான் மன்னிப்பு கேட்க முடியாது, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாமே வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே இந்த மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள்லாம் சேர்ந்து எங்களை வந்து இந்த மாதிரி பழி சுமத்தினால நீங்க பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சுட்டு மார்ச் டு தாக்கா அப்படிங்கிற மார்ச்சை வந்து 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப எல்லா பக்கம் பயங்கர கலவரம். நேத்து வந்து ஒரு கலவரம் வெடித்து கிட்டத்தட்ட 94 பேர், அதுல வந்து 13 போலீஸ் ஆபீசர்ஸும் கொல்லப்படுகிறார்கள். இதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் நேத்து. அதனால என்னாச்சுன்னா எல்லாரும் கொதித்து இது மாதிரி போராட்டங்கள் வந்து தீவிரம் அடைஞ்சது. அப்போ இந்த ஜெனரல் புதுசா இருக்கிற ஆர்மி சீஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இது மாதிரி மாணவர்கள் போடுறது அழகுன்னு சொல்லி. அங்கிருந்த ஜூனியர் ஆபீசர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பொதுமக்களையோ மாணவர்களையோ நாங்கள் சுட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையை புரிஞ்சிட்ட இந்த ஆர்மி சீஃப் உடனடியாக ஷேக் ஹசீனாட்ட சொல்றாங்க, நீங்க பதவி விலகுங்க அப்படின்ட்டு. இவங்களும் பதவி விலகி போயிடுறாங்க. இந்த ஷேக் ஹசீனாவோட பையன் தான் அட்வைசர் ஜாய். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அம்மா வந்து இனிமேல் இந்த நாட்டுக்கு திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த ஜாப் கோட்டா அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர் தான். அடிப்படையில பங்களாதேஷ்ல வந்து வேலை வாய்ப்பின்மை, கரப்ஷன் இதெல்லாமே நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் சொல்லுங்க இல்லையா, அந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு வருஷம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும். வெள்ளம், சைக்ளோன். இதனால என்னாச்சுன்னா வேலை வாய்ப்பு, விலைவாசியும் இப்ப ரொம்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி. இன்ஃப்ளேஷன் அங்க 9-10% கிட்ட இருக்கு. 34 வயசு வரை உள்ள இளைஞர்கள் வந்து 40% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அவங்க படிப்பும் கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த போராட்டம் வந்து வலுவடைந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அப்போசிஷன் பார்ட்டி பங்களாதேஷ்ல இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஷேக் ஹசீனா வந்து நம்முடைய இந்தியாவிற்கு ரொம்ப நட்பு நாடா இருக்கிறாங்க, அவங்க வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு நட்பாக இருக்கணுமே ஒழிய ஷேக் ஹசீனாவுக்கு நட்பா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அங்க முன் வச்சாங்க. இதனால வந்து ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் வந்து அங்க இருக்கிற போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் இருக்கு. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஷேக் ஹசீனாவை கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்து இந்திரா காந்தியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா? எப்படி நேரு முதல் பிரதமரா இருந்தாரு, நேருடைய மகள் அதுக்கப்புறம் ஒரு லெகசியா வந்து பல ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டாங்களோ, அந்த மாதிரி முஜிபுர் ரஹ்மானுடைய மகள்ங்கிற ஒரு லெகசி தொடர்ந்து அங்க வந்து ஆட்சி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லீடரா இருக்காங்க. அப்படி ஒப்பிடலாமா? நம்ம வந்து ரெண்டு பேர்த்தை எப்பவுமே கம்பேர் பண்ண முடியாது. பங்களாதேஷ் வேற, இந்தியா வேற. நம்ம இந்தியா வந்து அடிப்படையில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி. பங்களாதேஷ் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரி தான் இருக்கு. ஆனா வந்து இஸ்லாம் வந்து ஒரு ரிலிஜியனா வந்து 1988ல வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இங்க வந்து மிலிட்டரி ரூல் மாறி மாறி வந்ததுனால ஒரு சரியான ஆட்சி முறை வந்து பங்களாதேஷ்ல இல்ல. நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் டெமோக்ரஸி எப்பவுமே வந்து மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு தான் வந்து உண்மையான ஒரு அதிகாரம் இருக்கு. அங்க வந்து மிலிட்டரி ரூல், அப்புறம் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடந்து வர்றது, இப்படி மாறி மாறி வர்றதுனால பல்வேறு பிரச்சனைகள். அடிப்படையில் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், கரப்ஷன், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இதன் காரணமாக மக்கள் வந்து ஒரு போராட்ட உணர்வோடு இருந்ததுல இந்த ஜாப் கோட்டா வந்து அப்படியே ஒரு தீக்குச்சியை வச்சு பத்த வைக்கிற மாதிரி ஒரு அது ஒரு ட்ரிகர் தான். அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருந்திருக்கு அப்படின்றீங்க. நம்ம பேசுவோம் அதெல்லாம் பற்றி. நான் திரு கர்னல் தியாகராஜன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். ஒரு முக்கியமான பாயிண்ட்டை திரு ரவி அவர்கள் எழுப்பினாரு. அவங்க ரொம்ப இந்தியா ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, பட் அவங்க இப்போ ஹசீனா வெளியே போயிட்டாங்கன்றது இப்போ இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும்ல. இப்போ கடந்த 15 ஆண்டுகளாக அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆட்சியோ இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இல்லாத வேறு ஒரு ஆட்சி பங்களாதேஷ்லன்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான உறவு நமக்கு என்னென்ன சிக்கல்களை இது உருவாக்கும்?
ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கணும்னா நம்ம வந்து 1975க்கு நம்ம விசிட் பண்ணணும். அப்போ வந்து ஜியாவுர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு ஜெனரல் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஒரு கிளர்ச்சி ஒன்று உண்டு பண்ணி அப்போ வந்து அங்கே 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேரை கொன்று குவித்த அங்கே ரசாக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரசாக்கார் அப்புறம் வந்து 4 பில்லியன் ரசாக்கார்ன்றவங்க பாகிஸ்தான்காரங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் இல்லையா, ஈஸ்ட் பாகிஸ்தான். ஆமாம், அவங்க அதை தவிர வந்து ஒரு 4 மில்லியன் விமென்ஸை வந்து வீண் பண்ணவங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி அப்படிங்கிறத வந்து உண்டாக்குறாரு. அதோட பிஹைண்ட் என்ன இருக்குன்னு, அவருக்கு பின்னாடி வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் விடுதலை பெற்ற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு பின்னாடியே பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இருக்கு. இப்போ நீங்க வரலாற்றை திரும்பி பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்துல நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இப்படி பார்க்கலாமா, பங்களாதேஷுடைய அரசியல் களத்துல ஷேக் ஹசீனா ப்ரோ இந்தியா, ஆமா, பிஎன்பி வந்து ப்ரோ பாகிஸ்தான். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் சுதந்திரம் பெற்ற சுதந்திர நாடாக இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது 1975 வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 1975 இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 81, 82 அந்த கோப் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்க்குறப்ப இந்த ஜியாவுர் ரஹ்மான் அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்டிகல் 38 அண்ட் ஆர்டிகல் 122 எடுக்கிறார், 122 எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதில் அந்த ரசாக்கர்கள் வந்து அந்த அரசியல் இதில் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தடுப்பு இருந்தது. அந்த ரிமூவ் பண்ணி அவர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு 1977 அவங்களோட ஒரு மெஜாரிட்டி அவங்க வந்து உள்ளுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துடுறாங்க. யார் மெயின் கன்விக்டடாக வந்து பாகிஸ்தானில் இருந்தார், ரசாக்கரோட தலைமை இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தாரோ அவருக்கு வந்து பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்லேருந்து மறுபடியும் இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல போட்டு ஹசீனா வெளியே போய் இப்ப திரும்பி பிஎன்பி எல்லாம் அங்க இருக்கிறதுங்கிறது இந்தியாவுக்கு நல்ல சூழ்நிலை இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். 2014 தேர்தலாக இருக்கட்டும், 2019 தேர்தலாக இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்பியினுடைய இந்த ஜியாவுடைய ஒரு பையன் வந்து பிரிட்டனில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஐஏஎஸ்லேருந்து ஃபண்டிங் வாங்கி இங்கே வந்து பங்களாதேஷ்க்கு கொடுக்குறாரு. கொடுத்து இந்த ஷேக் ஹசீனா அவர்களை வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும், அங்கே எடுக்கணும், அங்கே வந்து முக்கியமாக பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை கொண்டு வரணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணுறாங்க. யாரை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிஸ்டுடைய ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அவங்கள கையில் எடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து 30% வந்து வாகினி இயக்கம், அதாவது விடுதலை போருக்காக போரிட்ட அந்த தியாகிகளுடைய குழந்தைகளுக்கு 30% கவர்மெண்ட் வேலை ஒதுக்கீடு இருந்தது அங்கே. அது இருக்கக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் வந்தது. அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து 93% ஓப்பனாக விட்டுட்டு 5% வந்து அவங்களுக்கு, 1% வந்து எஸ்ஐக்கு, 1% டிசபிளுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஏன் முடியல அப்படின்னு கேட்டால், இங்க வந்து ஹசீனா அவங்க சொல்றப்ப ரசாக்கர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதற்கு பின்பு இவர்கள் இருக்கின்றார்கள். இதை ட்விஸ்ட் பண்ணி உங்கள் மாணவர்களை எல்லாம் ரசாக்கரா வந்து ரசாக்கர்னு பெரிய அந்த கேம்பெயினை கொண்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ இது நம்மளை எப்படி பாதிக்க போகுது? நிச்சயமாக எப்படி பாதிக்கும்னு கேட்டா, இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள பூரணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஒன்லி நம்ம வந்து எல்ஓசி மட்டும்தான் இருக்கு, லைன் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கு. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தவிர பாக்கி எங்கேருந்து உள்ள வரதுக்கு அவனுக்கு வந்து இடம் கிடையாது. இப்போ ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு பேஸ், இப்போ பங்களாதேஷ் ஒரு பேஸ் வந்து அமைஞ்சிடுச்சு. இப்போ அங்க இருக்கிற தீவிரவாதிகளை இங்க வந்து பேஸ் கேம்ப் போட்டு இங்க வந்து பண்ணி இந்த சைடுல இருந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதாவது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணும். அவன் வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்கள்ட்ட வந்து எக்கானமியோ இல்லை அவங்கள்ட்ட வந்து படைபலமோ இல்லை அவங்கள்ட்ட வந்து டிப்ளமசியோ எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் எப்படி டீஸ்டபிளைஸ் பண்ணலாம், இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? நம்ம இப்போ ஏற்கனவே பிஎஸ்எஃப் சில பார்டர்ல வந்து நாங்க இதை பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கோம்லாம் சொல்றாங்க. பட் நீங்க சொல்றது வந்து இன்னும் சீரியஸ் ப்ராப்ளமா தெரியும். ஆமா, அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப்னுடைய டிஜி டைரக்டர் ஜெனரல் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க வந்து மீட்டிங் வந்து உயர் மட்டம் மீட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ 4100 கிலோமீட்டர் அந்த வந்து இதை நம்ம பார்டர் வந்து நம்ம வந்து பகிர்றோம், அந்த எல்லையை வந்து பகிர்றோம், அதை முழுக்க வந்து சீல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஃபென்ஸ்டு தானே, ஃபென்ஸ் தான் இருந்தாலும் டோட்டலாக அங்கே வந்து ஈவன் இன்னி தேதியில் எந்த விதமான வணிகமும் வந்து இன்னைக்கு போக முடியாது. ஆமாம்.
எல்லாத்தையுமே டோட்டல் சீல் பண்றாங்க. சீல் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்தர் வந்து அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஜோக். ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து நம்ம சீல் பண்ணி அதை வந்து கண்காணிக்குங்கிறது வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இருக்கும். நிச்சயமாக பெரிய அலர்ட். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ்க்கு வந்தாச்சு, டோட்டலா வந்தாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பிஎன்பி தான் வந்து அங்க வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஓகே, இல்ல இப்பவே அவங்களுடைய அரசு தான் அமைய போகுது. இப்போ ராணுவமும் அவங்களும் சேர்ந்து ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ பிஎம்பியோட தான் வரப்போகுதுன்னு தெரியுது. நான் ஹாஜாக்கனி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல வந்து சில ஆபத்துகள் இருக்கு, நமக்கு சில எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு. பட் இதுல சில வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு இருக்கிறதா ஏன் பார்க்க கூடாது? இப்போ பங்களாதேஷ்க்கு இந்தியாவோட நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பங்களாதேஷ்ல வந்து பெருசா வந்துருச்சு. இந்தியாவில் அதோடைய நம்மளோட வாய்ப்புகள் அவங்க எடுத்துட்டாங்கலாம் பேசப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அங்க ஒரு சிக்கல் வரும்போது நமக்கு அது ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் அமையலால. பிறரின் வீழ்ச்சியில் வளர்ச்சி காணக்கூடிய பண்பு இந்தியாவுக்கு எப்போதும் கிடையாது. இந்தியா தன்னுடைய சொந்த திறமையால் வெல்லும். இன்னொருவரின் வீழ்ச்சி நம்முடைய வெற்றி அல்ல. நம்முடைய வெற்றி எப்போதுமே வானளாவிய வெற்றியாக தனியாக இருக்கும் என்பதை ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக பதிவு செய்து கொண்டு நான் என் கருத்தை வைக்கிறேன். ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள். அதில் காவல்துறை, இராணுவம் என்ற தூண் பேசிடுச்சு. நீங்கள் 4வது தூணின் பிரதிநிதியா அசோக சக்கரமா அசோகா உட்காந்துருக்கீங்க. நான் வந்து மக்களின் குரலாக சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது முன்னாள் காவல்துறை தலைவர் ரவி அவர்கள் மிக அழகாக பங்களாதேஷுடைய வரலாறை பதிவு பண்ணார். அதில் முக்கியமாக விடுபட்டது என்னென்னா, பங்களாதேஷ் 71 உருவானது. உருவாக காரணமாக இருந்தது என்னங்கிறது பார்க்கணும். மொழி உணர்வு. கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேசமும் பாகிஸ்தானும் மார்க்கத்தால் முஸ்லிம்கள் தான். அவருடைய தாய்மொழிக்கு ஒரு இழுக்கு என்ற போது அவர்கள் நாட்டையே உடைக்க தயாராக இருந்தார்கள். நாம் எப்போதுமே பக்கத்து வீடு பற்றி எரியும் பொழுது எரியாத வீட்டில் இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதான் முதல்ல தீ நமக்கு பரவிடக்கூடாது. தீயணைப்பு வாகனம் வந்து எரியிற வீட்டுக்கு தண்ணீரை தெளிப்பதற்கு முன்னால எரியாத வீடுகளை முதல்ல காப்பாற்றுவாங்க அல்லவா? தாய்மொழி இழிவு செய்யப்படுவது. இன்னைக்கு உலக தாய்மொழி நாள் எது? வங்காளிகளுடைய தாய்மொழி நாள் தான். ஆனால் மொழிக்காக உயிர் கொடுத்த தமிழர்களுடைய தமிழ்தான் உலக தாய்மொழி நாளாக இருந்திருக்கணும். நாம் ஒரு தனி நாடா இல்லை, தமிழ்நாடாக இருக்கணும். அதனால் பங்களாதேஷுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மொழி உணர்வு ஒரு புதிய நாட்டை உருவாக்கியது. அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் படையை அனுப்பி அந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். அதாவது சரியா சொல்ல போனால் வங்காளிகளுடைய தன்மானத்திற்கு பாதுகாப்பு தருவதற்கு இந்தியா ராணுவம் அனுப்பப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் துர்காவே வருக என்று இந்திரா காந்தி அம்மையாரை பாராட்டிய வரலாறுகள் உண்டு. ஆனால் தாய்மொழி இழிவுபடுத்தப்படுவது என்பது எவ்வளவு பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதை இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மொழிகளுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்குறார்கள் இல்ல, இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் வந்துடுறேன். இன்னைக்கு டாக்கால ஏற்பட்டிருக்கிறது மொழி பிரச்சனை இல்ல இல்ல, அடிப்படை அந்த டாக்கா என்று ஒன்று உருவானதுக்காக அவமதிக்கப்படுதல். இன்றைக்கு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, பிற மொழிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்பதை தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நீ அழகா சொன்னார், இது ஒரு ட்ரிக்கர். ஒரு செயலுக்கு பல காரணங்கள் இருக்கும். உடனடி காரணம் ஒன்று இருக்கும். இது உடனடி காரணம். இந்த கோட்டாங்கிறது உடனடி. ஆமா, உலக போருக்கு காலனி ஆதிக்க போட்டி பறந்துபட்ட காரணமாக இருந்தாலும் ஒரு செர்பிய இளைஞனால ஆஸ்திரிய இளவரசர் கொல்லப்பட்டது உடனடி காரணமாக மாறியதுன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுபோல் இப்போது பாருங்க, பக்கத்தில் உள்ள நாடு என்ன வகையான ஆட்சியை, ஜனநாயக நாடு தான் அது, அழகாக சொன்னாங்க. அது சோசியலிஸ்டிக் ஸ்டேட் என்று சொன்னாலும் கூட அது என்ன வகையான அணுகுமுறையை 4வது முறையாக ஷேக் ஹசீனா அவர்கள் போட்டியிடும் போது எதிர்கட்சிகள்லாம் போட்டியிலே இல்லை, விலகிட்டாங்க. எப்படி போட்டியிட்டாலும் நாங்கள் தான் வெல்வோம், எல்லா விளையாட்டிலும் நீங்களே வெற்றி பெறலாம், விதிகளை நிர்ணயிப்போம் நீங்களாக இருந்தால் என்ற நிலையில் இதை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகள் ஒதுங்கி விட்டார்கள். 41.8 விழுக்காடு மக்களின் வாக்கை பெற்று நாங்கள் மிக பெரும்பான்மையாக, அறுதி பெரும்பான்மையாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆணவம் பேசியவருடைய நிலை என்ன? இன்றைக்கு அந்த நாட்டில் அவர் இல்லை, அவர் ஓடி வந்து விட்டார், இந்தியாவிடம் தஞ்சம் கேட்டு வந்திருக்கின்றார். ஒன்றை இந்த இடத்தில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது அல்லவா? சொந்த நாட்டு மக்களிடையே வெறுப்பு அரசியலை விதைத்தால், பகைமையை மூட்டினால் அந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதி இல்லாமல் போய்விடுவீர்கள். ரசாக்கர்கள் என்று நீங்கள் யாரை சொன்னீர்கள்?
அது 71 ஒரு போராட்டம் நடந்தது. ஆன்டி இந்தியன் சொல்ற மாதிரி இல்ல சார் அது. நீங்க இங்க இருப்பவர்கள் அவர்கள் ஆடையை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசினார் இல்லையா? எதிரிகளை எப்படி நீங்க நாங்கள் ஆடையை பார்த்தே கண்டுபிடிப்போம் என்றால் அப்படியெல்லாம் வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டிருப்பது அந்த நாட்டிலே வாழ முடியாத சூழல். அதாவது அல்லற்பட்டு ஆற்றாத பிரச்சனை எல்லாம் இங்கேயும் இருக்குன்றீங்க. இல்லை, அங்கே பார்த்து படிப்பினை பெறுவதற்கு நாம் இருக்கின்றோம். எப்போதுமே நமக்கு எப்போதுமே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நம்முடைய பெருமிதம் என்ன? செல்வத்தால் அமைவதல்ல, வளங்களால் அமைவதல்ல, மாறாக இந்த உலகின் மாபெரும் ஜனநாயக நாடு என்பது நம்முடைய நாடு. இந்த நாட்டில் நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரை விமர்சிக்க என்னுடைய அரசியல் சட்டம் வழிவகுக்கிறது அல்லவா? அந்த பெருமை தான் இந்தியா. இந்த பெருமை ஒருபோதும் அந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு விரோதத்தை சொந்த நாட்டு மக்களுக்கிடையே மாணவர்கள் இவ்வளவு கிளந்தெடுத்திருக்கிறார்கள். முதல்ல அடுத்தது இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு தான் இந்த பெரிய பிரச்சனை காரணம்னு சொன்னாங்க. அப்போது அந்த இடஒதுக்கீடு நீங்கள் கவனிக்கணும். சமூக பின்னடைவை சந்தித்த மக்களுக்கு கைதூக்கி விடுவதற்கு இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. இப்போ நம்ம ஊரில் மொழிப்போர் தியாகிகள் இல்லையா இருக்காங்க, அவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு பயணச்சீட்டு, இலவச பயணச்சீட்டு கொடுத்துருக்குறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லையா பென்ஷன் கொடுக்குறோம். அரசு வேலைகளில் 30 விழுக்காடு என்பது தங்களுடைய ஆதரவாளர்களை கொள்ளைப்புறமாக கொண்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் புரட்சிக்கு தலைமை தாங்கினார். அவருடைய மகளாக நான் இருந்து கொண்டு எங்களுடைய ஆதரவாளர்களை நான் அதிகார வர்க்கம் அனைத்திலும் அமர வைப்போம் என்று ஒரு அநீதியான இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட இடஒதுக்கீடுகளே சமூக பின்னடைவு இல்லாமல் நம்ம ஊரில் பொருளாதார பலவீனம் என்றெல்லாம் சொல்லி புதிய வகை இடஒதுக்கீடை அரிய வகை ஏழைகளுக்கு கொண்டு வராங்க இல்லையா? அது மாதிரிலாம் கொண்டு வருவதெல்லாம் மக்கள் எப்போதும் அமைதியாக இருந்து விட மாட்டார்கள். இது வந்தபோது மக்கள் கொந்தளிக்கவில்லை. நீங்க அதாவது லெனின் சொல்வார், சின்ன சின்ன கோபங்களை சேர்த்து வையுங்கள், நாளை அது ஒரு பெரிய புரட்சி செய்ய பயன்படும். அவர்கள் வங்கதேசத்து மக்கள் பொங்கும் உணர்வுகளை சின்ன சின்ன கோபங்களை சேமித்து வைத்திருந்தார்கள். அவனுடைய அறுவடை அடக்குமுறையும் ஆணவத்தையும் தன்னுடைய தோழமையாக கருதிய ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல் வந்து விட்டது. ஆகவே நம்ம எப்போதுமே ஜனநாயகத்தின் குரலுக்கு, மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மக்களின் குரலை மறுதளித்தால் இதுதான் ஏற்படும். பெரும்பான்மையை நம்பாதீர்கள், பெரும்பான்மை வாதத்தை நம்பாதீர்கள் என்பதுதான் இதனுடைய படிப்பு. ரமேஷ் சேதுராமன் நிறைய இந்திய அரசு கற்க வேண்டிய பாடங்கள் இருக்குன்றாரே. மொழி பிரச்சனை ஆரம்பிச்சு, இடஒதுக்கீடு பிரச்சனை ஆரம்பிச்சு, இங்கேயும் அதே பிரச்சனைகள் இருக்கோ? இல்ல, முதல் விஷயம் நம்ம இந்தியாவுக்கும் நமது அண்டை நாடுகளுக்கும் ஒரு சரிசமமான ஒரு தட்டுல வச்சு பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னு சொல்றேன்னா, பாகிஸ்தான்ல எந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்கு, அங்க நீங்க ரிப்பப்ளிக் குடியரசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது சார். அங்க நம்ம சரௌண்டிங்லயே ரொம்ப மோசமா பாகிஸ்தான் தான் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. அங்க கவர்மெண்ட் இல்ல, டெமோக்ரசி இல்ல, நிறைய இல்ல. அது பிரச்சனை கிட்ட இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் தான் பங்களாதேஷ். காரணம் என்னன்னா, யூனிட்டரி இந்த ரிப்பப்ளிக் அப்படின்னு சொன்னா கூட அது சப்போர்ட்டட் பை மிலிட்டரி ஜென்ட் தான் சொல்லுவாங்க. அப்படின்னாக்க ஒரு மிலிட்டரியோட அந்த குழுவை சேர்ந்துதான் இந்த அரசை தீர்மானிப்பது அப்படிங்கிறது இருக்கு. அது நீங்க பாகிஸ்தான் வெளிப்படையா தெரிஞ்சது, ISI KSI தான். ஆனா பங்களாதேஷ்ல பெரிய அளவுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எக்ஸப்ட் ஒரு பீரிய காலகட்டத்தை தவிர நம்ம தொடர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலங்கிறத பார்க்கணும். ஒரு நிலையாட்டம் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அங்கே பாகிஸ்தானுக்கும் இங்க காரணம் என்னன்னாக்கா, இன்னொன்னு பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள், தீவிரவாதம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அவங்க ஒரு பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்துக்கான ஒரு ஃபேக்டரியாவே செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா பங்களாதேஷ் அவங்க வேற விதமாக அவங்களுடைய போக்கஸ் வேற விதமாகத்தான் இருந்தது. அது ஒரு அமைதியாக இருந்து கொண்டே இருந்தாங்க. ஆனா எப்பவுமே மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, தொடர்ந்து ஒரு நல்ல ஆட்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்குமே ஒரு சலிப்புத்தன்மை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அங்க ஒரு திறத்தன்மை இல்லாத நிலைமையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இப்ப பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. ஈவன் ஸ்ரீலங்காவே இல்ல அதுக்கு காரணம் அந்த அரசுகளே செய்த நடவடிக்கைகள்ன்றதையும் சேர்த்து பார்க்கணும்ல. இப்போ இந்த ஜனவரியில இல்ல ராஜாக்கனியோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த ஜனவரியில அங்க நடந்த எலெக்ஷன் ஒரு நியாயமான தேர்தலாவே நடக்கலன்னு ஐநா சபை வரைக்கும் பல நாடுகள், அமெரிக்கால இருந்து அத்தனை பேர் அதை சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து ஒழுங்கா நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துறது, மக்களுக்கான சரியான இதை கொடுக்கறது, சரியான இடஒதுக்கீடு உறுதி செய்யறது, வேலை வாய்ப்பின்மை அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியாலையுமே பிரச்சனையா தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கங்கள் செய்யக்கூடிய தவறுகளும் வந்து அதுல பங்கு வகிக்குதுல்ல? இல்ல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம நாட்டை சுத்தி 3 நாடு இருக்கு அட்லீஸ்ட். நான் சொல்றது 3 முக்கியமான நாடுகள் சொல்றேன். பாகிஸ்தான், நீங்க ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் பாகிஸ்தான் இருக்கு. இந்த அதே மாதிரி சரி இன்னொரு சின்ன நாடு நேபாள், அது கூட எடுத்து இல்லைன்னா இந்த சைடு பங்களாதேஷ், இந்த சைடு ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல இந்தியர்கள் எத்தனை பேர் அங்க போய் நான் இல்லீகலா போய் அங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றேன். முதல்ல வேலைக்கு போறாங்களாங்கிற கேள்வி. இருக்காங்க, சில ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப திரும்பி கூட்டிட்டு வரதுக்கு நம்ம முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். பங்களாதேஷ்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்றது பேர, நீங்க இல்லீகலா போனவங்க எத்தனை பேருங்கிறது நான் தான் சொன்னேன். போய் வேலை செய்யறது ரொம்ப சொல்பமா இருப்பாங்க. ஆனா இல்லீகலா போனவங்க எத்தனை பேருங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு நீங்க இன்னொரு விஷயம் எடுத்து பாருங்க, அது எந்த மாதிரி அங்க வேலைக்கு போனவங்கன்னு பாருங்க. ஹைலி ஸ்கில்டா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி போன பல பேர் தான் இருப்பாங்க அங்க. இங்க ஆனா இந்தியாவுக்குள்ள எவ்வளவு லேபரர்ஸ் இந்த மாதிரியாக ஒரு சின்ன சின்ன அடிப்படை வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் அங்க இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். திருப்பூர்லயே வந்து பல பேரை வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஜஸ்ட் ஒரு கமிஷன் கண்டுபிடிச்சு அவர் வந்து டிபோர்ட் பண்றதுக்கான அத்தனை வேலையும் பண்ணாருங்கிறத பார்த்தோம். ஆமா, நிறைய நம்ம பெங்காலின்னு அவங்கள நினைப்போம். அவங்க ஒரு பங்களாதேஷியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நமக்கு தெரியாது. அது கரெக்ட். அவங்க கேட்டாக்க நான் கல்கட்டால இருந்து வரேன்னு சொல்லுவாங்க, இல்லன்னா வெஸ்ட் பெங்கால் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுவாங்க. they speak fluent Bengali. ஆமா, பெங்காலி. இதுவும் வந்து அவங்களுடைய அந்த பார்டர் ஏரியால வந்து ரெண்டுத்துக்கும் டயலெக்ட் கிட்டத்தட்ட ஒண்ணாதான் பெங்காலிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது அங்க இருந்து தொடர்ந்து வராங்க. இது வந்து நமக்கு வெறும் தமிழ்நாட்டுல அது ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் சொல்ல முடியாது. இந்தியா பூராவும் பல இடங்கள்ல இவங்க பரவி இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நமக்கு இருந்துட்டு இருந்தாலும் வந்து மோடி கவர்மெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் பண்ணும்போது நாங்க வந்து இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா கூட, ஆனா அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க ஏன் வராங்க அப்படின்னாக்கா அவங்க எக்கானமியா அவங்களுக்கு ஒரு போரஸ்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு பாக்கணும். ஆனா அது எல்லாம் மீறி அவங்க ஒரு சில விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க அப்படிங்கிறது ஒண்ணு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா அதுல அந்த லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மி, வேலை தான் அதிகப்படியான உங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு லேபர் ஷார்டேஜ்ங்கிறது கிடையாது, அதிகப்படியாக இருக்குங்கிறதுனால கார்மெண்ட் ஃபேக்டரி. ஏன் இப்ப திருப்பூர்ல இருந்தவங்களே ஒரு சிலர் வந்து கார்மெண்ட் ஃபேக்டரி எங்க செட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரியாக விஷயங்கள்லாம் நடக்குதுனாக்க எப்பவுமே ஒரு ஸ்திரத்தன்மை. ஆனா ரீசெண்ட் டைம்ல நான் சொல்றது வந்து ஒரு 6 மாசம் முன்னாடியான ஒரு சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னாக்க அப்போ அது வரைக்கும் என்ன சொன்னது, ஹங்கர் இண்டெக்ஸ் நம்மளை விட பெட்டரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்திரத்தை அப்படின்னு போனாங்கன்னு இப்போ என்னோட கேட்க இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் தூக்கிட்டு வந்துருவாங்க, எல்லாரும் விவாதத்துக்கு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பெஸ்ட் நம்மளுடைய அரசையோ நம்ம நாட்டையோ குறை சொல்லணும்னா அப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுங்கிறதும் இருக்கு இல்லையா? இப்ப எல்லாமே நல்லா இருக்கு, அதனால அதை மட்டுமே வச்சுக்க முடியாது. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க ஸ்டேட்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ்ல அதுக்கு எதிர் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க, இந்த கூட்டணிகள் இருக்காங்க, பாராளுமன்றத்துல எப்படி பேசுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியாக ஜனநாயகத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு. அரசு வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற மீடியா இருக்கு, அதை எதிர்க்கக்கூடிய மீடியாக்களும் இருக்கு. அவங்க தொடர்ந்து 10 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்காங்கிறதையும் பாக்குறோம். அந்த மாதிரியாக ஒரு பெரிய அடக்குமுறையோ விஷயங்களும் அங்கு கட்டமைக்கப்படவில்லை. அதாவது 4 தூண்கள் இருக்குன்னு சொல்றோம். இன்னும் கடைசியா என்னன்னா நம்முடைய ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மள வந்து முப்படைகளும் சரி மிக மிக நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப பொறுப்பான, மிகவும் கட்டுக்கோப்பான, ரொம்ப ஒரு டிசிப்ளைன்டு ஒரு இது அதோடைய தலைமையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் சரியாக கட்டுப்படக்கூடியவர்கள் எல்லாரும். இதுல கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ இங்க பொறுப்பேற்று தளபதி அங்க பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜூன் மாசம் தான் வந்து பதவியே ஏற்றுக்கிறார். அது வரைக்கும் அமைதியா இருந்தவர். அவர் வந்து என்ன ஷேக் ஹசீனா என்ன கணக்கு போட்டாங்கன்னாக்க இவர் சொந்தக்காரர், அதனால வந்து எல்லாம் ஒரு இதுவா சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவருடைய ஒரு உள் அஜெண்டா என்ன அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம
இப்போ சொல்லப்படும் விவகாரம் என்னன்னா, ஸ்ரீலங்கான வந்து இன்ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் சைனாவோட கை இருந்தது. இப்போ பாகிஸ்தானே தங்கள் சொல்வதை கேட்கணும், அந்த 1 Belt 1 Roadல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இனிஷியேட்டிவும் கேட்கணுங்கிறதுனால அவங்க ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணாங்க, இந்த பினான்சியல் பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதே மாதிரியாக இங்கேயும் சரி நிச்சயமா இருக்கு. வரும் நாட்கள்ல சார் பாகிஸ்தான் இருக்குன்றாரு, நீங்க சைனா இருக்குன்றீங்க. ஏங்க பாகிஸ்தான் சைனா ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவுடைய பர்ஃபெக்ட்டாக செயல்படுது. அவங்க இண்டிபெண்டன்ட். இப்ப பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்க இண்டிபெண்டன்ட்டா பல விஷயங்களை செய்ய முடியும்னு இருந்த நிலைமை போக இன்னைக்கு இந்த இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் பண்றதுல அவங்க வந்து இவங்களோட இணைந்து செயல்படுறாங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்போம். திரு பொன்ராஜ், இப்போ திரு ஹாஜாக்கனி அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சுட்டி காட்டினாரு. பட் நீங்க ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் இல்லையா? இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, யாருக்கும் வேலை கிடைக்கலங்கிற பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ் எதுவும் நம்ம இந்தியால பார்க்க முடியலையா? அப்ப இந்தியாவை ஒப்பிடுறதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குமா, இல்ல அங்க நமக்கு பாடம் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப எக்ஸாஜரேஷனா இருக்காது? எந்த ஒரு நாட்டுக்குமே வந்து பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அச்சாணி. அப்ப அந்த பொருளாதாரத்தினுடைய அச்சாணி வந்து ஜனநாயகத்தினுடைய தூண்கள் வந்து மக்களாட்சி. மக்களாட்சியினுடைய தூண் வந்து ஜனநாயகம். அப்ப அந்த ஜனநாயகம் வந்து மக்களாட்சியின் மூலமாக வெளிப்பட்டு அதன் மூலமாக அந்த பொருளாதாரம் உயர்ந்து அந்த பொருளாதாரத்தின் பலன் வந்து மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதுதான் இங்க முக்கியம். அப்ப மக்களை சென்று அந்த பொருளாதாரம் சேரவில்லை என்று சொன்னால் ஜிடிபியால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் நம்ம இலங்கையில பார்த்தோம், அதைத்தான் நம்ம வந்து நம்ம இப்ப பங்களாதேஷ்ல நம்ம பாக்குறோம். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரிச் இஸ் பிகமிங் ரிச்சர், புவர் இஸ் பிகமிங் புவர் அப்படின்ற நிலைமை வந்து எந்த நாட்டில் நடக்குது. இலங்கையில வந்து நாடே திவாலாகி வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே இந்தியால இல்லையே இன்னைக்கு. இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது அந்த நிலைமைக்கு வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா ஸ்ரீலங்கா சின்ன நாடு, பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு தான். அப்ப சின்ன நாடுகள்ல வராம இருக்கோம்னு சொல்லுங்களேன். அது என்ன கொஞ்ச நாள் ஆகும்னா அந்த பாத்துலயே இருக்கோம் நம்ம. இல்ல அது இல்ல நீங்க குரோத்ல போனாலும் நீங்க வந்து ஏழைகளாகத்தானே இருக்காங்க. இன்னைக்கு கடன் வாங்கியவர்கள் எண்ணிக்கை வந்து 3%, சொத்தை வித்து கடன் வாங்கிய எண்ணிக்கை 3% அதிகரிச்சிருக்கு. சொத்தை வித்து சாதாரண செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கான எண்ணிக்கை இந்தியாவுல 3% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய பெரும் முதலாளிகள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் போயிட்டு இருக்கான். அப்ப இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இங்க வந்து ரிச், அல்ட்ரா சூப்பர் ரிச், ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலோட எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப சின்ன நாட்டுல வந்து அந்த எஃபெக்ட் உடனே தெரியும். இப்ப நம்மளை போல ஒரு பெரிய நாடுகள்ல வந்து அந்த எஃபெக்ட் ஆகுவதற்கு 10 ஆண்டுகள் பத்தாது, கூட வரும். இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் இது தொடர்ந்தா, 20 ஆண்டுகள் இது தொடர்ந்தா அந்த நிலைமைக்கு ஏற்படும். இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க மீட்க முடியாதவர்கள் எப்படி அடுத்த 5 ஆண்டுகள்ல மீட்க போறீங்க? அதான கொஸ்டின். அப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்க. நான் வந்து 2009ல ஷேக் ஹசீனாவை டாக்டர் கலாம் அவர்களோடு சென்று மீட் பண்ணிருக்கேன். அவங்க காலிடா ஜியா அவர்களையும் மீட் பண்ணிருக்கோம். அங்க வந்து பார்த்திருக்கோம். அங்க வந்து நாங்க வந்து அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்னன்னா, ஷேக் ஹசீனா சொன்னாங்க இந்தியா வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூடோட எங்களோட செயல்படுது என்று சொன்னார்கள். அவர்களது தொனி, பேச்சு எல்லாம் வந்து சைனாவை சார்ந்துதான் இருந்தது, இந்தியாவை சார்ந்த அல்ல. அவர்களது எண்ணம் எல்லாமே சைனாவை சார்ந்து இருந்ததே ஒழிய இந்தியாவை சார்ந்ததாக இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தோம். உடனே வந்து இங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு டாக்டர் கலாம் அவர்கள் இந்த மெசேஜ் சொன்னார். நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணாதீங்க. நம்மை சுற்றி அண்டை நாடுகளை வந்து ஜனநாயகம் செழிப்பதற்கும் பொருளாதாரம் மேம்படுவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் இந்தியா கை கொடுத்து உதவ வேண்டும். அங்கு ஜனநாயகம் தோற்றால், அங்கு சர்வாதிகாரம் தலை தூக்கினால், அங்கு வந்து வன்முறை வெடித்தால் அது இந்தியாவையும் பாதிக்கும் என்ற அந்த எண்ணம் வந்து அங்க இருக்கு. அது நம்ம இலங்கையில நம்ம கண்கூடாக பார்த்தோம், பங்களாதேஷ்லயும் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி உள்ள நாடுகள் அனைத்துமே வந்து ஒரு அன்ரெஸ்ட் நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் உள்நாட்டு பிரச்சனையா இருக்கலாம், வேலை வாய்ப்பின்மையா இருக்கலாம், காரணம் ஊழலாக இருக்கலாம், அதற்கு காரணம் இடஒதுக்கீடாக இருக்கலாம், அதற்கு காரணம் சிறுபான்மையினரை அடக்குவதாக இருக்கலாம்.
மொழி வெறியாக இருக்கலாம், இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆடுகின்ற அரசு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள், இந்த கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சியில் அமர்ந்த ஹசீனா அவர்களால் இதை சமாளிக்க இயலவில்லை என்று சொன்னால், அப்ப இந்த நீங்க வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி $378 பில்லியன், பங்களாதேஷோட ஜிடிபி $455 பில்லியன். ஜஸ்ட் ஓகே, அதை விட கம்மி, $230 பில்லியன் தான். ஆனா கடன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடன் வந்து 14 லட்சம் கோடி. அப்ப கிட்டத்தட்ட $179 பில்லியன் வந்து பங்களாதேஷனுடைய கடன். அப்ப இந்த கடன் தொகை இருக்கு. இவர்களது வேலை வாய்ப்பு இப்ப கோட்டா கொண்டாடுறாங்க. எதுக்கு கோட்டா கொண்டாடுறாங்க? அப்ப இந்த கோட்டா எப்படி கொண்டாடுறாங்க? ஏன் இந்த போராட்டம் ஏற்படுகிறது? அப்ப 71-6 ஈடுபட்ட அந்த முஜிபுர் ரஹ்மான் அந்த அவாமி லீக் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு இது இன்றைக்கு அதை எதிர்த்து இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள். 90% மெரிட்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னா சமூக நீதிக்கு அங்க சேலஞ்ச் இருக்கு, பொருளாதார நீதிக்கு சேலஞ்ச் இருக்கு, அரசியல் நீதிக்கு சேலஞ்ச் இருக்கு. இந்த 3 நீதிக்கும் சேலஞ்ச் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து அமைதி திரும்பாது, அங்க அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும். அப்ப அந்த அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் மக்கள் அமைதியாக வாழ முடியாது, ராணுவ ஆட்சி வரும், சர்வாதிகார ஆட்சி வரும். அந்த நிலைமைக்கு இந்தியா பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்ம அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பங்களாதேஷிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அதை தாண்டி நம்ம நிக்கணும் அப்படின்னா இந்த வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டிய வேறுபாடுகளை விரிவுபடுத்தக்கூடிய நாடாக மாற்றக்கூடாது. சாரி ஜென்டில்மேன், எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. பட் நம்ம வந்து 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சாக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால எல்லாருடைய நினைவு கருத்துக்களை கேட்கணும். தியாகராஜ், அதாவது வந்து வரலாற்று பிழைகளை வந்து நிச்சயமா திருத்தணும். மூத்த சகோதரர் வந்து இங்க பதிவிட்டார், எப்படி பங்களாதேஷில் வந்து அந்த விடுதலைக்கான இது ஸ்டார்ட் ஆச்சு, அந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மொழி அப்படின்னாரு. மொழிலாம் கிடையாது. 1970 இருங்க, சரி ஓகே, இளைய சகோதரன் வச்சுங்க, சகோதரன் வச்சுங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1970 வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது. வெஸ்ட் பாகிஸ்தானை ஆண்ட அந்த அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பவர்ஸை வந்து கொடுக்கல. அந்த முக்கியமானது. வெடித்தது அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு முழுமையான பவர் கொடுக்கல. நம்பர் 1. நம்பர் 2, அங்க இருந்தவர்கள் 3 மில்லியன் பீப்புள் கொன்று குவித்தார்கள். 4 மில்லியன் விமென்ஸை வந்து அவங்க வந்து சீரழித்தார்கள். அவர்கள் வந்து அங்கே ஓடி இந்தியாவிற்குள்ள ஓடி வந்தார்கள். அதனாலதான் வந்து அங்க வந்து அந்த சுதந்திர போர் ஆட்படுத்த அங்க வந்து வாகினி முக்தி வாகினி வந்து உருவானது. அதனால தவறான வந்து ஒரு சித்தரிக்க கூடாத வரலாற்றை என்பதை கூறுகின்றேன். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப வறியவர்கள், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் வந்து ரோட்ல நிக்கிறாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்ணிக்கப்படுகின்றது. சவுத் ஏசியால 2வது டாப் மோஸ்ட் எக்கானமில இருக்கிறது வந்து பங்களாதேஷ் தானே. 6.1 இருக்கு, 6.6 அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய கிளர்ச்சி? அதுதான் நான் சொல்றேன். அது வந்து நீங்க கூற அந்த விஷயம் இல்லன்னு சொல்றேனா? ஏன்னா அதான் கூறேன். அப்ப என்ன காரணம் சொல்ல முடியும்? காரணம் தான் நீங்க சொன்னா சிரிக்கிறீங்க. நீங்க பாகிஸ்தான் சொன்னா சிரிக்கிறீங்க. நான் சிரிக்கல சார். என்ன சார் பாகிஸ்தான் சொல்றப்ப சிரிக்கிறீங்க? இல்ல நமக்கு வந்து அத பத்தி நாலேஜ் வந்து நீங்க பாகிஸ்தான் சொல்றே, நான் அத சிரிக்கவும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்து கூட நீங்க பாகிஸ்தான் சொல்லுங்க. ஒரு நாடு இந்தியாவோடு ஒரு இணைப்பாக இருந்தால் அதை எப்படி துண்டிக்கணும்னு நமக்கு எதிராக இருக்க நாடு அதுவும் வந்து பண்ணும், ஜியோபொலிட்டிகல்ஸ் பண்ணும். அதுவும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்டர்னல் வந்து இது இருக்கும், ப்ரொபகண்டா மிஷினரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சைனால. ஸோ அவங்களுடைய வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க ஸோ அதனால அவருடைய வந்து சப்போர்ட் இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இதான் என்னுடைய கருத்து. ஓகே ரைட். முக்கியமா தோழர் சேதுராமன் சொல்லும்போது சொன்னார், இந்த சட்டவிரோத குடியேறிகள் மற்ற நாடுகள் தான். முதல்ல வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். 1971 அந்த பங்களாதேஷ் பிரியும் பொழுது இங்கே நிறைய அகதிகள் வந்தாங்க. அப்பொழுது இந்திரா அம்மையார் 10 பைசா அஞ்சல் தலையை 15 பைசாவுக்கு, 5 பைசா என்பது அகதிகள் நலனுக்காக என்று இந்தியா தோள் கொடுத்தது. அது மட்டும் இல்லை,
வடமேற்கு அப்போ மாநிலங்களை இருந்தது வேற சார். அப்போ வந்து பங்களாதேஷ் உருவாக்குறதுக்கு நம்ம முழுமையா ஆதரிச்சோம். அப்ப அங்க இருந்து வரவங்க எல்லாம் நம்ம உள்ள ஏத்துக்கிட்டோம். அதெல்லாம் வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வேற. எப்பொழுதுமே பக்கத்து வீட்டில் தீப்பிடித்தாலோ ஒரு துக்கம் நடந்தாலோ அது நமக்கு பாதிப்பு கண்டிப்பா வந்தே சேரும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. நாம எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் அவர்கள் பசித்து இருக்கும் பொழுது? அப்பொழுது இந்த பிரச்சனை வரும் பொழுது நாம் இதை சமாளிப்பதற்கு அது போல ஆகாமல் இருப்பதற்கு படிப்பினை பெற வேண்டும். இப்போ அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அங்க கிளர்ச்சி ஏற்படுறதுனால அங்க இருந்து அகதிகள் நிறைய வர நாம் சிந்திக்க வேண்டியது, சட்டவிரோத குடியேறிகளாகவோ அல்லது அகதிகளாக இங்க வராங்கன்னு வைங்களேன். இங்கே சிஏஏன்னு ஒரு சட்டம் எதனால வந்தது? இந்த பிரச்சனையால வந்தது. அப்போது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாங்கள் வடிகட்ட போறோம்னு கணக்கெடுத்தாங்க. அசாம்ல எடுத்த போது என்ன நடந்துச்சு? 19 லட்சம் சட்டவிரோத குடியேறிகள்னு எடுத்தாங்க. என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ல. அதுல 12 லட்சம் பேர் இந்துக்கள்னு வந்தது. உடனே சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுவெல்லாம் நமக்கு தவறான முன்னுதாரணங்கள். இவற்றுக்காக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்தன. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான். இப்போ ஒரு ஆளை கார்னர் பண்ணோம்னா ஏண்டா போண்டா சிரித்து போனது எல்லாம் பாகிஸ்தான் சதியடா அப்படி சொல்றதுலாம் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு நிமிஷம், நமக்கு தெரியாது, நமக்கு எதிரினால. நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் சொல்ற லாஜிக் படி ஒரு பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட நட்பு நாடா இருக்குன்னா, ஐயோ அத அவன் எப்படி இந்தியாவோட நட்பா இருக்கான், அதை நம்ம கெடுத்துடணுமேன்ற எண்ணம் பாகிஸ்தானுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். இல்ல அதுதான் நடந்துருக்கான்னு நமக்கு தெரியாது. அது ஒன் ஆஃப் தி தியரி, அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்கு, அதை நான் மறுக்கவே முடியாது. நம்முடைய எதிரி நாடு எப்பொழுதுமே நம்முடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்கு என்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அப்போது நாம் அவர்களை சமாளிக்க வேண்டும். அது எங்க இருக்க வேண்டும்னா, நம் சொந்த மக்களின் உரிமை குரலை அடக்குவதற்கு அந்த போர்வையை போர்த்து விடக்கூடாது. நாம ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா தனித்து நிற்கிறது, ஆனால் தேசிய இன உணர்வுகளுக்கு அது மதிப்பளிக்க வேண்டும். இங்கே எங்கே அது இப்போ நீங்க கேட்டீங்க, வேலை வாய்ப்பின்மை ஒரு கிரைட்டீரியாவா இல்லையா? இந்தியாவிலிருந்து சிரியாவுக்கும் உக்ரைனுக்கும் வேலை தேடி போனார்களா இல்லையா? இஸ்ரேலுக்கும் போகிறார்களே. அப்பொழுது இந்தியாவின் வேலை வாய்ப்பின்மை எந்த அளவுக்கு வீச்சடைந்திருக்கின்றது? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று ஒன்றிய அரசு வாக்களித்தது. அப்போ அது எதை காட்டுகிறது? வாக்கு, அதாவது வேலை வாய்ப்பின்மை இங்கு ஒரு பிரச்சனையை உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னது போல ஒரு துணை கண்டம் இது. இந்த துணை கண்டத்திலே இந்த நீங்க அழகா கேட்டீங்க, ஏன் சார் அப்படிலாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்களா? ஆகணும்னு நினைக்க முடியாது நம்ம, ஆனா அப்படி ஆகிடக்கூடாது அல்லவா? ஆமா. அப்படி ஆகாமல் இருப்பதற்கு நாம் போகாத ஊருக்கு வழி தேடாமல் சரியானவற்றை செய்ய வேண்டும். ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றம் என்பது எந்த ஒரு சாராரையும் புறக்கணித்து விட்டு நடக்காது. கண்டிப்பா அனைவரையும் அரவணைக்கின்ற இன்க்ளூசிவ்னஸின் மூலமாகத்தான் அது நடக்கும். அப்படிதான் என்னுடைய கருத்து. ரைட், தேங்க்யூ சார். திரு ரவி, உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் கேட்க விரும்புறேன். இங்க வந்து ரெஃப்யூஜிஸ் பத்திலாம் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், சட்டவிரோதமா குடியேறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட ஒரு லா அண்ட் ஆர்டர் பெர்ஸ்பெக்டிவ்லயும் சரி, இதெல்லாமே ஒரு சிக்கல்களாக நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ பங்களாதேஷ்ல இருந்து அதிகமா ரெஃப்யூஜிஸ் வந்தாலோ இதெல்லாம் நம்ம எப்படி கையாள போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இந்த நேரத்தில் வருது இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு வந்து சக்மா ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே வந்து அசாமுக்கு குடியேறி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பங்களாதேஷ்ல உள்ள சிட்டகாங் அப்படிங்கிற பகுதியில அந்த சக்மா ரெஃப்யூஜிஸ் அவங்க தான் ஓல்டஸ்ட் புத்திஸ்ட் ட்ரைபல் பீப்புள் இன் தி வேர்ல்ட். இப்ப அவங்க வர்றதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் இருக்கு, பார்டரிங் ஸ்டேட்ஸ். அசாம், மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். இந்த 5 வடகிழக்கு மாகாணங்களும் நிச்சயமா அந்த அகதிகள் பிரச்சனையை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து we have to address. அடுத்து என்னன்னா, நம்ம இந்தியா கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இந்த பருவநிலை மாறுபாடுகளின் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எப்படி தடுப்பது என்பதில் அக்கறை செலுத்த வேண்டும். இப்போ வயநாடுல நடந்த மாதிரி கேரளால வருஷத்துக்கு ஒரு 3 இன்சிடென்ட் அந்த மாதிரி நடக்குதுன்னா அங்க இருக்கிற மக்கள் கொதித்திருந்து போராடுவார்கள். இப்ப உதாரணமா சென்னையில வந்து ஒவ்வொரு மழை பெஞ்சும் வெள்ளம் தங்கி வீட்டுக்குள்ள வந்ததுன்னா மக்கள் போராடுவார்கள். அது மாதிரிதான் பங்களாதேஷ்லயும் வந்து அது வந்து லோ லேயிங் ஸ்டேட், நம்ம இந்தியாவை கம்பேர் பண்றோம். அதனால ஒவ்வொரு வருஷம் வந்து சைக்ளோன் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. பிளஸ் அங்க வந்து பிரம்மபுத்திரா, கங்கைன்னு பல நதிகள் வந்து அங்க ஒன்னா சேர்ந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. கண்டிப்பா. இப்ப வந்து இவங்க ஷேக் ஹசீனா இருந்தவரும் நம்முடைய வெளிநாட்டு கொள்கை வந்து
வெளிநாட்டு உறவு, நம்முடைய இரு நாடுகளே உறவு வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு வாட்டர் ஷேரிங் அக்கார்ட் நம்ம தான் இவங்க தான் சைன் பண்ணாங்க. இப்போ அதுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான், சைனா இவர்களுடைய ஆதிக்கம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது வந்து நமக்கு ஒரு ஃபாரின் பாலிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான் இப்ப இந்த பங்களாதேஷ்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. இங்க இருக்கிற கலவரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே இலங்கையில என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பிரைம் மினிஸ்டரோட வீட்டுல போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி, முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைச்சு, மியூசியத்துக்கு தீ வச்சு, அங்க இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் வெளியே எடுத்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து இட்ஸ் மாப் மென்டாலிட்டியா சார். போலீஸ் ஆபீசர் நான் வந்து சொல்றேன், இது வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி. எப்பொழுதுமே அந்த சட்டம் ஒழுங்கு வந்து சரிவர கையாளாவிட்டால் இந்த மாதிரி வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள் வந்து கையில் எடுத்துக்குவாங்க, அப்பாவி மாணவர்கள் மாட்டிக்குவாங்க. இதுதான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு இது போன்ற சமயங்களில் ஒரு நிகழ்வு. இதிலிருந்து நம்ம வந்து பாடம் பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். திரு பொன்ராஜ், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது ஒரு முஜிபுர் ரஹ்மான் வந்து என்னுடைய சிலையை உடைக்கிற காட்சியை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா வாழ்க்கையை தொடங்கி பிரிட்டிஷ் ராஜ்யத்துல பெங்கால் ப்ராவின்ஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா தொடங்கி கிட்டத்தட்ட மெம்பர் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்ல ஆரம்பிச்சு அவாமி லீக்கை தோற்றுவித்ததுல இருந்து ஈஸ்ட் பெங்காலுடைய ஒரு லீடரா, ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆஃப் பங்களாதேஷ் என்ற நிலைமையோடு வந்த ஒரு தலைவரது சிலை இன்றைக்கு அதே ஸ்டூடெண்ட் மூவ்மெண்டால உடைக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் நம்ம பாக்குறப்ப என்னன்னா, என்றைக்கு இந்த இளைஞர்களது அந்த மாணவர்களது ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்காமல், அதாவது அவர்கள் ஆஸ்பிரேஷன் மறுதளிக்கப்படுகிறதோ, அவரது ஆஸ்பிரேஷனுக்கு வந்து குரல் செவிசாய்க்க மறுக்கப்படுகிறதோ, என்றைக்கு வந்து மக்களது எண்ணங்களுக்கு நிறைவேறாத நிலை ஏற்படுகிறதோ, அன்றைக்கு வரலாறுகள் அழிக்கப்படும் என்பதுக்கான நிலைதான் நம்ம ஆப்கானிஸ்தானத்துல பார்த்தோம், சிலோன்ல பார்த்தோம், இன்றைக்கு பங்களாதேஷ்லயும் பார்க்கிறோம். அப்ப வந்து மக்களாட்சியில வந்து மன்னராட்சி வரக்கூடாது, முடியாட்சியிலிருந்து குடியாட்சி வர வேண்டும் என்ற நிலை வந்தால் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய அது மன்னருக்கான ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்கான அடையாளம் தான். தேங்க்யூ திரு ரமேஷ் சேதுராமன். ரொம்ப சுருக்கமா, டைம் இல்ல. இல்ல, நம்ம பாக்குற ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் என்னன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு நேஷன் இருந்தா அங்க மைனாரிட்டிகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்காதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் 1951 வந்து இந்துக்கள் 22% இருந்தாங்க. அது இன்ஃபேக்ட் 2003 99.2%, 2011 8.5%, 2022 7.95%. இப்ப எவ்வளவு வேகமாக அங்க வந்து சிறுபான்மையினர் அடித்தொழிக்கப்படுகிறார்கள்ங்கிறதையும் சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்கிறதையும் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்ஸ்டபிலிட்டியும் இல்ல. காரணம் என்னன்னாக்கா, நீங்க சொன்னதுதான், ஒவ்வொரு விவகாரத்தையும் சொல்லும் போது அது பேட்டர்ன் வந்து இது கன்சிஸ்டன்டா இருக்கு. எப்படின்னாக்க அங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் படுகொலைகள் மாதிரி நடக்குதாங்க, அதுதான் கேக்குறேன். இல்லங்க, எப்படி ஜெனோசைட் நடக்குதா? சம்பந்தம் இல்லாம இருக்க ஒரு நிமிஷம் முதல் விஷயம் சொல்றேன். இங்க எப்படின்னாக்க, இதாவது இல்ல, இங்க எப்படின்னா ரிலீஜியஸ் சென்ட்ரிக் கவர்மெண்ட்ஸ் குறிப்பா சொல்லணும். பாகிஸ்தான் பாக்குறோம், இல்லன்னா வந்து நம்ம இப்ப எல்லாத்தையும் ஒரு ட்ரெண்ட் இது சர்ப்ரைஸ் கிடையாதுன்னு நான் சொல்றேன். இது எல்லாமே உலகளவுல ஒரு ட்ரெண்டா பாக்குறோம்ன்றதுதான் நான் சொல்றேன். அதுக்கு ஆனா இந்தியாவில விதிவிலக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சொசைட்டில வந்து அதை வந்து நம்ம ஒரு ரிலீஜியனை கடந்து நம்ம பொதுவா பாக்குறதுனால அது நம்மளுடைய மெஜாரிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து செகுலர் சொல்ல மாட்டோம், இன்க்ளூசிவ் சொசைட்டி அப்படிங்கிறதுனாலயும் நம்ம அந்த மாதிரியான பிரச்சனைகளை பொதுவா ஃபேஸ் பண்றது இல்லங்கிறது தான் ரைட். நிகழ்ச்சியின் தருணத்துல நிறைவு செய்தாக வேண்டும். பங்களாதேஷ்ல இப்படி எழுப்பிருக்கக்கூடிய கிளர்ச்சி இந்தியாவுக்கு அடுத்தடுத்து நிறைய சவால்கள் கொடுக்க போது. என்னென்ன சவால்கள்னு இங்க நிறைய பேர் பட்டியலிட்டாங்க. எல்லாம் எப்படி நம்ம நாடு கையாள போகிறது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.